அவ்வளவு மான ரோஷம் உள்ளவ ஏன் சப்போர்ட் இல்லாம இந்த 2 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணி இன்னைக்குள்ள குடடி பார்க்கலாம். குடுக்கறேன்க்கா. பார்க்கலாம். ஒன்னால ஒண்ணுதான் பண்ண முடியும். வீடு விடா போய் பிச்சை வேணா எடுக்க முடியும். அக்கா, இவ்ளோ தூரம் என்ன நீங்க கேவலப்படுத்தி பேசினதுக்கு அப்புறம் நான் சும்மா இருந்தா அசிங்கம். நீங்க சொன்ன மாதிரி யார் தயவும் இல்லாம இந்த பணத்தை இன்னைக்கே ரெடி பண்றேன். என் புள்ளைய காப்பாத்தா எனக்கு தெரியும். பாக்குறீங்களா? என்ன சவாலா? நான் சவால்லாம் விடல. நீங்க அப்படி நினைச்சா அது அப்படியே இருக்கட்டும். வாரா சாத்தி. என்னத்த இவ்ளோ ரோஷமா பேசிட்டு போறாங்க? ஒருவேளை அவங்க பணத்தை ரெடி பண்ணிட்டாங்கன்னா 2 லட்சத்தை அவளால ஆயுசுக்கும் ரெடி பண்ண முடியாது. நீ வேணா பாரு. இப்படி பேசிட்டு போறவ நம்ம கிட்ட மூக்கு அறுபட்டு வந்து நிப்பா. இந்த நேரத்துல போய் பெரிய அத்தை கிட்ட பணத்தை ரெடி பண்றேன்னு சவால் விடுறீங்க. அதுவும் இன்னைக்குள்ள ரெடி பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப பணத்துக்கு என்ன அத்தை பண்றது? பார்த்தல ரசாத்தி அவங்க பேசின பேச்ச. இதான் சாக்குன்னு நம்மள அவங்க கால்ல போட்டு மிதிக்க பாக்குறாங்க. இப்ப நாம முழிச்சுக்கல, காலத்துக்கும் நாம இப்படியே தான் இருக்கணும். நீ என்ன பத்தி கவலைப்படாத. வாழ்க்கையில பெரும் பகுதிய அவங்களுக்கு அடங்கி போயே கழிச்சிட்டேன். ஆனா உனக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது ராசாத்தி. இப்ப நாம அடங்கி போனோம், அப்புறம் என்ன மாதிரி காலத்துக்கும் நீ அடங்கிதான் கிடக்கணும். என் மருமக அப்படி இருக்க நான் விட மாட்டேன். ஆனா ஒண்ணு ராசாத்தி, இந்த பணத்தை நாம ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும். இது நம்ம மான பிரச்சனை. நீங்க இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் இதுல இருந்து பின்வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது நம்ம பணத்தை ரெடி பண்ணுவோம் அத்தை. நீ ஒண்ணும் கவலைப்படாத. என் சிநேகிதிக்கு பக்கத்து ஊர்ல ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க. துபாய்க்காரமான சொன்னா எல்லாருக்கும் தெரியும். என் ஃப்ரெண்டு மூலமா அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். கண்டிப்பா பணம் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத்தை, நீங்க என்னமோ அவங்க பணத்தை ரெடி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க ரெடி பண்ணிடுவாங்க போல. யாரோ துபாய்க்கார அம்மாவா பக்கத்து ஊர்ல இருக்கா. அவங்கள பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இத பாரு கண்மணி, அவங்க யார போய் பார்த்தாலும் 1000 ரூபாய் கூட ரெடி பண்ண முடியாது. மாமா உள்ள இருக்கிற இந்த நேரத்துல கூட பெரியத்தை இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு வருத்தமா இருக்கு அத்தை. என்ன பண்ண சொல்ற? சில பேர் கேரக்டர் அப்படி. எல்லாத்துக்கும் தான் தான் முன்னால இருக்கணும். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அவங்களுக்கு தான் பேர் வரணும்னு அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அக்காவும் அந்த மாதிரி கேரக்டர் தானே. அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. டிரைவர் என்ன, அந்த வீடுதான், கொஞ்சம் நிறுத்துங்களேன். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். வா. மீனாட்சி, 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 நான் உன்கிட்ட போன்ல சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் பணம் தேவைன்னு. ஆமா மங்கை, நீ சொன்ன துபாய்க்காரங்கிட்ட போன் பண்ணி பேசிட்டேன். சரி வாங்க, நேரத்தோட போய் பணம் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க போலாம். அம்மா, நான் ஒருத்தவங்க சொல்லிருந்தேன்ல அவங்களுக்கு பணம் வேணும்னு. அது இவங்க தான். பேரு மங்க. பக்கத்து ஊர்ல இருக்க பெரிய குடும்பம். இப்ப ஏதோ சின்ன பண நெருக்கடி போல, அதான் உங்களை தேடி வந்திருக்கோம். அப்படியா? கையில எதுவும் பொருள் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்குங்க. இந்தாங்க. ரொம்ப பழைய நகை போல. எவ்வளவு பணம் கேட்டீங்க? 2 லட்சம். அவ்வளோ பணத்துக்கு இந்த நகை ஈடாகாதே. பக்கத்து ஊர்ல இருந்து கஷ்டம்னு வந்திருக்கீங்கல்ல,
அந்த நம்பிக்கைக்கு தான் பணம் தரேன், இருங்க வரேன். எப்படியோ அத்தை, நாம கும்பிட்ட சாமி நம்மள கைவிடல. இந்தாங்க, நீங்க கேட்ட 2 லட்சம் இருக்கு. ரொம்ப நன்றிமா. அதெல்லாம் இருக்கட்டும், இந்தாங்க உங்க நகை. புடிங்க. ஏமா, நகை வேண்டாமா? அப்புறம் எந்த நம்பிக்கையை நம்பி பணம் கொடுக்கறேன்னு கேக்குறியா? ஆமா. மங்கை, உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சு போச்சா? இருக்கிற எல்லா புடவையும் அவங்க கிட்ட போட்டுட்டு ஈர துணியை கட்டிக்க போறியா என்ன? இந்த வேலையெல்லாம் பார்க்காம நீ துணி எல்லாம் கொண்டு போய் உள்ள வை. அக்கா, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், விடுங்களேன். ஏன் என்ன எதை செய்யாத அதை செய்யாதன்னு தடுக்கிறீங்க? என்னால முடிஞ்ச முயற்சியை நான் எடுக்கிறேன். ஆமாமா, பெரிய முயற்சி. நீ என்ன பண்ணாலும் பணத்தை புரட்ட முடியாது. எவ்வளவு வருமா? ஒரு 15,000 ரூபாய் தேருமா? சரி, கொடுங்க. கொடுத்துறல. எடுத்துக்கங்க. சரிங்க, நாங்க கிளம்புறோம். இத வண்டியில வைங்க. சரி. மங்கை, நெல்லு. உன்னாலதான் பணம் ரெடி பண்ண முடியாதுன்னு தெரியும்ல. இப்ப எதுக்காக நீ இந்த துணி பொருளை எல்லாம் போட்ட? இத திரும்ப வாங்கணும்னா 1 லட்சம் வரைக்கும் செலவாகும். போயும் போயும் 15,000க்கு கொடுத்திருக்க. இது தேவையா உனக்கு? பரவாயில்லக்கா, நான் பணத்தை ரெடி பண்ணிடுவேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு நல்ல வழியை நீதான் காட்டணுமா? அத்தை, என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட ராசாத்தி? அத்தை, எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல அத்தை. நாம சொன்ன நேரத்துக்கு பணத்தை தரலன்னா பெரியத்தை நம்மள ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அவங்க என்ன பேசினாலும் நான் கேட்டுப்பேன், தாங்கிப்பேன். ஆனா உங்களை சொன்னா என்னால தாங்க முடியாது அத்தை. ராசாத்தி, அதுக்குதான் அத்தை இந்த தாலியை வித்து என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவலான்னு முடிவு பண்ண. இத பாரு ராசாத்தி, இதுக்கா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். உன் தாலியை கழட்டுற அளவுக்கு நான் விட்டுருவேனா? அதுவும் இல்லாம இனியும் வேற உள்ள இருக்கா. இந்த நேரத்துல நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண கூடாது ராசாத்தி, புரியுதா? நீ என் கூட வா. வா வா.
நான் தான் சொன்னேனேம்மா, அந்த நகை 1.5 லட்சத்துக்கு மேல ஒர்த் இல்லே, அதுக்கு மேல ஒண்ணும் தர முடியாது. அதில்ல சேட்டு, வேற நகை கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? கொடுங்கோ. அத்தை நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்லையே. நீ இரு, பேசாம இரு. அத்தை இதுக்கு ஒரு 35,000 தரேம்மா. பரவாயில்ல சேட்டு, கொடுங்க. ஓகேம்மா. இந்தாங்கம்மா. அப்ப சேட்டு, நாங்க வரோம். வாங்கோம்மா, வாங்கோ. ராசாத்தி, கொடு. என்ன கம்ப்ளைண்ட்மா? என் பிள்ளைய பார்க்கணுமா? என் மாமாவை பார்க்கணும், அவர் இங்கதான் இருக்காரு. மா, விசிட்டிங் டைம்ல முடிஞ்சிருச்சு. அன் டைம்ல யாரையும் பார்க்க முடியாது. கிளம்புங்கம்மா. சொன்னா உங்களுக்கு புரியவே ஒரு மாட்டேங்குது. பொண்ணு தானே, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. மாமா, ரசதி, ரசதி, இந்த நேரத்துல நீ எங்க இங்க வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாது ரசதி. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படுற? இங்க பாரு, இந்த மாதிரி டைம்ல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? தப்பு பண்ணிட்ட, எல்லாமே என்னாலதான். நான் நீ குடிச்சிருக்க கூடாது, உன் கூட என் சண்டை போட்டிருக்க கூடாது. மாமா கவலைப்படாதீங்க மாமா, உங்களை சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துருவோம். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாமா. இந்த பொண்ணை கூட்டு போ. சார் வந்தா என்ன திட்டுவாருமா? இல்லம்மா, ஒரு 5 நிமிஷம். பாவம். என்னம்மா சொன்னா கேட்காம இப்படி பண்றீங்க? இல்லம்மா, அவ முழுகாம இருக்கா. புருஷனை பார்க்கணும்னு சொன்னா சொன்னா. புரிஞ்சுக்கோங்கம்மா. 6 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல லேடிஸ்க்கு அனுமதி இல்ல, தெரியாது உனக்கு? யார கேட்டு அனுமதி குத்த நீ? முதல்ல அவங்க வெளியே அனுப்பு. ஓகே சார். உன்னால இப்ப நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். வாமா. மேடம், ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் மேடம். அதெல்லாம் முடியாது. கிளம்பு முதல்ல. மேடம் மேடம் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன் மேடம். மேடம் சொன்னா please, கேளுங்க. மேடம். கிளம்புங்க நீங்க. வாமா. மேடம் மேடம் வா. மேடம் ப்ளீஸ் மேடம். ஏமா இந்த நேரத்துல வந்து பார்க்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? சார், அவ கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துருவா சார். ஆமா சார், கொஞ்ச நேரம் மட்டும்தான் சார். கொஞ்ச நேரம் தான் கொஞ்சம் பேசுவீங்களா? ஏன்னா நீங்க பேசுறதுக்கு நாங்க டியூட்டி பாக்குறோம். ஐயோ, போமா, வெளியே போமா. சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் தான். என் மாமாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். ஏமா ஒரு தடவை சொன்னா புரியாதா? நாளைக்கு வான்னு சொல்றேன்ல. ஐயா, பாரி ஐயாவா? நான் F2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. உங்க மருமக ராசாத்தையும் உங்க மனைவியும் வந்து உங்க பையனை பார்க்கணும்னு இங்க ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க.
அதான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கய்யா. அப்படியா? இந்த உடனே ஆ சரி 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 சரி. அவ புருஷன் மேல இருக்கிற பாசத்துல ஏதோ கோவத்துல பேசிட்டா. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. முதல்ல ஸ்டேஷனை விட்டு வெளியே போமா. போயிடும் சார். மா கிளம்புங்க நீங்க. ராசாத்தி வா கிளம்பலாம். மா கிளம்புங்கம்மா. மங்க, குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் பெருசுபடுத்துற நேரமா இது? நானே இனியன் எப்படி வெளியில கொண்டு வர்றது, மிச்ச பணத்துக்கு என்ன பண்றதுன்னு அல்லாடிட்டு இருக்கேன். எனக்கு பணம் கிடைச்சுதாங்க. இன்னும் இல்ல, ஒரு இடத்துல கேட்டிருக்கேன், நாளைக்கு ரெடி ஆயிரும். பத்தலைன்னா அண்ணி நகையை தான் வாங்கி அடகு வைக்கணும். நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப நீங்க அக்கா பணம் அக்கா நகைன்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா இங்க என்ன கத்திட்டு இருக்காத. முதல்ல வண்டியில ஏறுங்க. எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க ராசாத்தி, வா போலாம். போலான்னு சொல்றேன்ல. ஏன் மங்கை, உனக்கு ராசாத்திக்கும் புத்தி கெட்டு போச்சா? நேரம் கெட்ட நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. நீங்க ஏதாவது பேச போய் அது இனி எனக்கு பாதகமா முடிய போகுது. சரி பாரி, நேரம் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வா குமரா. பாவங்க ராசாத்தி, இனியும் உள்ள இருக்கிறது நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவன் வர வரைக்கும் இவ சரியா சாப்பிடாம கொள்ளாம இப்படிதான் இருப்பா போல இருக்கு. ராசாத்தி, ஏன் இப்போ இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க? நான் என்ன பாவம் பண்ணேன் டோரா? எனக்கு ஏன் எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் அது முழுசா 1 மணி நேரம் கூட இருக்க மாட்டேங்குது. அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. இப்போ உனக்கு என்ன? இனங்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? அவர்கிட்ட எப்படி பேச முடியும்? அவங்க தான் விட மாட்டேங்கிறாங்களே. அவங்க என்ன விடுறது? நான் இருக்கேன். நான் உன்னோட இனங்கிட்ட உன்னை பேச வைக்கிறேன். நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லு. உன் மனசுல இனங்கிட்ட என்ன பேசணும்னு தோணுதோ அதெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி வை. நான் அதை கொண்டு போய் இனங்கிட்ட சேர்த்துறேன். உன்னை எப்படி டோரா உள்ள விடுவாங்க? உங்களுக்கு மட்டும் தான் பர்மிஷன் தேவை, எங்களுக்கு இல்ல. டோரா நிஜமாவா சொல்ற? நீ எழுது, அது இனங்கிட்ட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. சரி டோரா. சரி கூட, நான் போயிட்டு வரேன். ஆனா டோரா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ அந்த சோகமான மூஞ்சில இருந்து உன் முகத்தை மாத்து, பார்க்கவே முடியல. எனக்கு என் மாமா வெளியில வர வரைக்கும் சந்தோஷமே இருக்காது டோரா. அதுக்கு நான் அழுதுட்டே இருப்பியா? முகத்தை தொடச்சிட்டு சந்தோஷமா இரு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஆமா டோரா, நீ எதுக்கு இங்க வந்த? அங்க ராசாத்தி உன்னை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா. இங்க நீயும் ராசாத்திய பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க. அதான் வந்தேன். ஆமா, ராசாத்திக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அவ உன்னை இங்க பார்க்க வந்தப்போ சரியா பேச முடியலையா, அதனால அவ பேச நினைச்சதுல இந்த லெட்டர்ல எழுதி இருக்கா. நீ இத படிச்சிட்டு சொல்லு. டோரா, இந்தா, இது ராசாத்தி கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. சரி சரி, நீ எதை பத்தியும் கவலைப்பட்டுட்டு இருக்காம நல்லா சாப்பிடு. நான் வரேன். ராசாத்தி, நீ என்ன நினைச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் நல்லதுக்கு தான். உன்னை பிரிஞ்சு தனியா இருக்கும்போது தான் உன் அருமை எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிடு ராசாத்தி, எல்லாம் நல்லபடியா மாறும். மனசை போட்டு ரொம்ப வருத்திக்காம இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல நீ ஃப்ரீயா சந்தோஷமா இரு. உன் அன்பு கணவன் இனியன். தீ
அதை என்னாலும் நாம் பார்க்கணும். கடவுளே, என் புள்ளைய வெளியெடுக்க எந்த தடங்களும் இல்லாம நல்ல முறையில பணம் கிடைக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருந்து அருள் புரியணும் கடவுளே. கடவுளே, மாமா நல்லபடியா வெளியில வரணும். அதுக்கான எல்லா வழியும் நீதான் ஏற்படுத்தி தரணும். எப்படியாச்சும் இன்னைக்கு என் மாமாவை வெளியில வர வச்சிருப்பா. என்னால அவர் இப்படி உள்ள இருந்து கஷ்டப்படுறத பார்க்க முடியல. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பா இனிய வெளியே வர பணம் கிடைக்கும். அந்த நம்பிக்கையில தான் நானும் கிளம்பிட்டு இருக்கேன். பணம் எப்படி கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன். அது நம்ம பசங்க 2 பேரும் கபடியில மட்டும்தான் ஆர்வமா இருக்காங்க. மற்றபடி இந்த மில்லு மேலெல்லாம் பெருசா ஆர்வம் இல்லைங்க. பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம சிரமப்படுறோம். அதான் அதை விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரிங்க, நானே வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எப்போ வேணாலும் நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அந்த மில்லை திருப்பி வாங்கிக்கோங்க. அது எப்பவும் உங்க மில்லு தான். நீங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தான் அதை வாங்க சம்மதிச்சிருக்கேன். சரி, எவ்வளவு வேணும்? அது இப்போதைக்கு ஒரு 30 லட்ச ரூபா வேணும். சரி இருங்க, பணத்தை எடுத்துட்டு வந்து பேசிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டை பார்த்துருங்க. இருங்க, பணத்தை எடுத்துட்டு வந்து பேசிக்கலாம். ஐயா, நீங்க என்கிட்ட உதவின்னு வந்து நிற்கிறீங்க. ஆனா நான் இப்ப உதவி பண்ற நிலைமையில இல்லைங்க. என்னை மன்னிச்சிருங்க. என்னங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டு இப்ப கடைசியில வேண்டான்னு சொல்றது நல்லா இல்லைங்க. உங்க மில்லு ராசி இல்லாத மில்லுங்கிறதுனால எல்லாத்தையும் மறைச்சு எங்க தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆள பாருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எதுக்குங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க மில்லுல விபத்து நடந்திருக்கு. உங்க பையனும் ஜெயில இருக்காரு. யூனியன் ஆளுங்க கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப நாங்க அதை வாங்கினா அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு நாங்க அலைஞ்சிட்டு இருக்கணும். இவ்வளவு பிரச்சனையா இருக்கிற மில்லு வேண்டாங்க. ஆளை விடுங்க. என்னங்க அப்படிலாம் சொல்லலாமா? ஏங்க வேணான்னு சொல்லியாச்சுல, மரியாதையை காப்பாத்திக்கோங்க. வாங்க உள்ள போலாம். தயவு செய்து இனியனை பார்க்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அம்மா, எங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணுங்கம்மா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. எல்லாரையும் நான் அனுமதிக்க முடியாது. நீங்க மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் 2 நிமிஷம் தான். நீங்க பணம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? அதை கொடுத்து கேஸ வாபஸ் வாங்க வச்சு மாமாவை வெளியில கொண்டு வந்துடலாம். சொல்லுங்க, பணம் ரெடி தானே? இல்லம்மாங்க, பணம் கிடைக்கல. திடீர்னு தரேன்னு சொன்னவங்க கடைசி நேரத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேதான் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணணும். அத்தை, அந்த பணம் கிடைக்காம கட் பண்ணது எங்க அம்மா தான். எப்படி? சூப்பர் கண்மணி. அவங்களுக்கு வேற எங்கேயும் பணம் கிடைக்க கூடாது. கடைசியா தோத்து நம்ம கிட்டதான் வந்து நிக்கணும். அனி, எதுவும் சொன்னீங்களா? ஆமா தம்பி, பணம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க முதல்ல போய் இனியனை பார்த்து பேசிட்டு வாங்க. அப்பா, வெளியில கொண்டு வர முடியாம போயிருமோ? ஒரு தகப்பனா என் கடமையை செய்ய முடியாம போயிருமோன்னு நான் தோத்துருவோன்னு பயமா இருக்குடா. அப்பா அப்பா என்னப்பா? அப்பா, ஒரு அப்பாவா நீங்க உங்க கடமையை சரியாதான் செஞ்சிருக்கீங்க. நான் தான் ஒரு மகனா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து உங்க பேரையும் கெடுத்துட்டேன். பரவாயில்லப்பா, பணம் ரெடி பண்ண முடியலன்னா பரவாயில்ல. நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனையோ அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். அப்பதான் எனக்கு புத்தி வரும்பா.
அதுவும் ராசாத்தி உசுரே விட்டுடுவாரா? ஆமாப்பா, பாவம் பாவ. அவளை புரிஞ்சுக்காம நான் உன் மேல உசுரே வச்சிருக்காடா. அண்ணி, உங்க நகையை வச்சுதான் இப்ப ஏதாவது பண்ணணும். ஏங்க வேணாங்க. இதுக்கு எதுக்கு அக்கா நகையை வாங்கிக்கிட்டு நம்ம வேற ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமே. நீ கொஞ்சம் சும்மா இரு. உன் பேச்ச கேட்டுதான் இனி ஒன்னும் உள்ள இருக்கான். இல்லன்னா அப்பயே அவனை வெளியே கொண்டு வந்திருப்பேன். ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னாச்சு மங்கை? நம்ம குடும்பத்துக்குள்ள வாங்குறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? கண்டவங்க கிட்ட கையேந்தி அசிங்கப்படணுமா? வெளியில எப்படி போய் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா என்கிட்ட கேட்க கூடாதுன்னு நினைக்கிறா. ஏன் மங்கை, நான் என்ன உனக்கு வேத்தாளா? உன் அக்கா தானே? அப்படி நீங்க நடந்துக்கலையேக்கா. என்ன நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்? வேணாம்க்கா, விட்டுருங்க. தப்பு என் பேர்லயே இருக்கட்டும். எனக்கு உங்க தயவு வேண்டாம். என் பையனை நானே வெளியே கொண்டு வந்துருவேன். வாய முறியா நீ? இனிய விஷயத்துல தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீ உன் வேலையை பார்த்துட்டு இரு. அவனை எப்படி வெளியே கொண்டு வரணும் எனக்கு தெரியும். சரிங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அத்தை, அனி, அவ சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவ சொல்றபடி கேட்டோம்னா இனிய நான் ஆயுசுக்கும் வெளியில கொண்டு வர முடியாது. எனக்கு இனியனை வெளியில கொண்டு வரணும், அது மட்டும் தான் முக்கியம். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? இனிய நான் தூக்கி வளர்த்த புள்ள, அவன் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? இருங்க, இதோ வரேன். கவலைப்படாத தம்பி, இனியனை எப்படியும் வெளியே கொண்டு வந்துடலாம். இந்தாங்க தம்பி. ரொம்ப நன்றி அண்ணி. தம்பி, ஏன் புள்ளைய வெளியில எடுக்க நான் ஏன் நகையை கொடுத்திருக்கேன். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? சரிப்பா. ஏன் கண்மணி, யாரோ இங்க 2 மானஸ்தங்க இருந்தாங்களே, யார் உதவியும் இல்லாம சொந்தமா பணம் ரெடி பண்ணி அந்த காசுல தான் தான் பையனை வெளியில எடுப்பேன்னு சவால் எல்லாம் விட்டாங்க. அவங்க இங்க இருக்காங்களான்னு பாத்தீங்களா யாராச்சும்? அத்தை, அவங்க இங்கதான் இருப்பாங்க. இப்போ என்ன, நாங்க தோத்துட்டோம். உங்க தயவால தான் மாமாவை வெளியில கொண்டு வர போறோம். அதுக்காக உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா சொல்லுங்க? கேக்குறேன். ராசாத்தி, வேணாம். ஏன் முன்ன நின்னு பேச கூட உனக்கு தகுதியும் கிடையாது. யாருக்கு வேணும் உன் மன்னிப்பு? ஒண்ணு புரிஞ்சுக்கோ, என்ன பண்ணாலும் இந்த மரகதம் கை வைக்காம எந்த கல்லும் நகராது. இப்படி என்கிட்ட வந்து நீங்க கையேந்து நிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னமோ பெருசா சவால் விட்டீங்க, இப்ப என்னாச்சு? இப்ப நான் நினைச்சா மட்டும்தான் இனி என்ன வெளியில கொண்டு வர முடியும். இப்போ வாச்சும் புரிஞ்சுதா நான் யாருன்னு? நான் செஞ்சது தப்பு, என் தகுதி தராதரம் தெரியாம உங்களை எதிர்த்து பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு.
வேண்டாம். போதும் ராசாத்தி, நாம வீராப்ப பார்த்ததெல்லாம் போதும். இதோட முடிச்சுக்கலாம். நான் விட மாட்டேன் அத்தை. நீங்க எப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நானும். யா அத்தை, யார் காலையும் விழறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நம்மளால இப்போதைக்கு பணத்தை ரெடி பண்ண முடியாது. அதுக்கான நேரமும் இல்ல, புரிஞ்சுக்கோ. அத்தை, இன்னும் 2 நாள் டைம் இருக்கு அத்தை. அதுக்குள்ள நாம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அத்தை. சும்மா இருந்தாலும் இந்த வெட்டி வீராப்பு கொன்னும் உங்ககிட்ட குறைச்சல் இல்ல. இத்தனை நாள முடியாதது இந்த 2 நாள்ல கிழிச்சிட போறீங்களா? பெரியத்த, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 2 நிமிஷத்துல என்ன வேணாலும் மாறலாம். பாரி தம்பி என்கிட்டதான் நகை வாங்கியிருக்காரு. நீங்க பணத்தை ரெடி பண்றதுக்குள்ள அதை அடமான வச்சு எப்படியும் இனி என்ன வெளியில கொண்டு வந்துருவாரு. அப்ப நீங்க என்கிட்ட விட்டீங்கல்ல சவாலு, அதுல தோத்துதான் போக போறீங்க. பார்க்கத்தானே போறேன். அப்படி தோத்துட்டா கூனி குறுகி நின்னு நீங்களே வேற வழி இல்லாம என் கால்ல வந்து விழுவீங்க. அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி. நீ வா கண்மணி. இனி என்ன வெளியே கொண்டு வர முடியலையேன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல அக்கா கிட்ட பணம் வாங்க வேண்டாம்னு சொன்னதுல என் மேல கோவமா இருக்கீங்களா? சேச்சா, கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வாங்க வேண்டாம்னு சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. என்ன ஆனாலும் எவ்வளவு பணம் வேணும்னாலும் நம்ம பையனை நாமளே மீட்டெடுப்போம். உங்களுக்கு அக்கா பத்தி தெரியும். முன்ன ஒரு முகம், பின்ன ஒரு முகம். அதனாலதான் வேணான்னு சொன்னேன். நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் அக்கா என்ன பண்ண எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துக்க முடியாதுங்க. உங்களுக்கு பெரிய மனசுதான். கஞ்சிக்கே வழி இல்லாதவளுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. என்ன நீ உங்க தங்கச்சி தானே, நீங்களே இப்படி சொல்லலாமா? எனக்கு ஒரு வகையில தங்கச்சியா இருந்தாலும் ₹1 கூட வக்கில்லாதவள எனக்கு சமமா கூட்டிட்டு வந்ததுதான் கொஞ்சம் வருத்தம். ஏதோ ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. மங்க ரொம்ப பாவம். நமக்காக எவ்வளவு கஷ்டங்களை தாங்கியிருக்கா. இந்த குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளவோ அவமானங்களை தாங்கியிருப்பா. ஆனா இப்போ இனிய விஷயத்துல தன்மானத்தோட இருக்கணும்னு பாக்குறா. ஒரு புருஷனா அவளுக்கு இந்த நேரத்துல துணையா இருந்து அவ கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. நாம அன்னிக்கிட்ட வாங்கின நகைய திருப்பி கொடுத்துட்டு வெளியே எங்கேயாவது பணம் புரட்டி இனியனை வெளியே கொண்டு வர பார்க்கணும். பாரி மாமாவும் பணம் ரெடி பண்ண அவரால் முடிஞ்ச ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பா பெரியத்த கிட்ட வாங்கின நகையை வச்சு பணம் ரெடி பண்ண மாட்டாரு அத்தை. ஏன்னா மாமா அப்படி பணம் ரெடி பண்ற மாதிரி இருந்தா பெரியத்த கிட்ட நகை வாங்கின அப்பவே ரெடி பண்ணிருப்பாரு. ஆனா
அது இப்பவும் பண்ணல. கண்டிப்பா அந்த நகைய பெரியத்த கிட்ட திருப்பி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. நீங்க வேணா பாருங்க. சரி வா ராசாத்தி. இந்த நகைய வச்சிருங்க, நான் வெளியில போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். நகைய கொண்டு போய் அடமான வச்சு இனி என்ன வெளியில எடுக்க பணம் ரெடி பண்ண போறேன்னு சொன்னீங்க. ரெடி பண்ணணும் தான் நீங்க இந்த நகையை வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். உங்க ரூம்லயே வச்சுட்டு போக வேண்டியதானே? மரகதா, அதான் அவன் வெளியில போறேன்னு சொல்றான்ல, உன்கிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும்னு நினைக்கிறான் போல. ஆமா நீ. சரி ஏதோ சொல்றீங்க. இனிய வெளியில வரதை விட அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு தெரியல. சரி கொடுங்க. நான் போயிட்டு வரேன். வரேனே. சரிப்பா. சார் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சார். ஒரு வயசான பெரியவர், தோல்வியாதிக்காரரு, படுக்கையில தான் பல வருஷமா இருக்காரு. அவரை நீங்க பாத்துக்கணும். தினமும் அவரை தொடச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு எல்லாமே பண்ணணும். முகம் சுளிக்கிற மாதிரி வேலை தான், ஆனா சுளிக்காம பார்க்கணும். ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா என்னால வாங்கி கொடுக்க முடியும். எப்போ பணம் கிடைக்கும் சார்? ஓகேனா நான் நாளைக்கே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சார் எனக்கு இந்த வேலை ஓகே தான் சார். ஆனா பணம் இன்னைக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? என்னோட பிரச்சனை அப்படி சார். சரி, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே சார். அத்தை பாத்துட்டீங்களா? போலாமா? பொறுமையா இரு ராசாத்தி, இன்னும் வந்த வேலை முடியல. உட்காரு. போயிடலாம் இரு. உங்களை பார்த்தா இந்த மாதிரி வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்க மாதிரி தெரியல. இருக்கிற நெருக்கடிக்கு பயந்து தலையை கொடுத்துட்டு அப்புறம் அவஸ்தைப்படாதீங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க சார். நீங்க போங்க சார், நான் இவகிட்ட பேசி. இல்ல இல்ல இருங்க சார். அத்தை நீங்க சும்மா இருங்க. அத்தை சொல்லுங்க சார், இங்க என்ன நடக்குது? இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா பாவம் 10 லட்சம் பணத்துக்காக துபாயில இருக்கிற ஒரு தோல்வியாதிக்காரரை பாத்துக்கிறதுக்காக 5 வருஷம் அக்ரிமெண்ட்ல வேலைக்கு போறாங்க. அந்த வேலை எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் இவங்க இஷ்டம். நம்மள கேவலமா பேசின அக்கா முன்னாடி நாம தலை நிமிர்ந்து நிக்கணும். சொன்னா கேளு, விடு. அத்தை எனக்கு எல்லாரையும் விட, ஏன் என் மாமாவையும் விட நீங்க தான் அத்தை முக்கியம். உங்களை விட்டுட்டு நான் வாழறதுலயே அர்த்தம் இல்ல அத்தை. நான் உங்களை விட மாட்டேன். விடு என்ன? விட மாட்டேன் அத்தை. அத்தை ராசாத்தி விடு. அத்தை வேணாம் அத்தை. சொன்னா கேளு. அத்தை இங்கே இரு, நான் வரேன். அத்தை அத்தை